ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான வேயில் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு நிறைய எண்ணெய் சேர்க்கணும், அதனால நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தான் ஊறுகாய்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு. இப்போ 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துடலாம். 20லேருந்து 25 பூண்டு எடுத்துக்கோங்க. 15 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், அது ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகா பொடி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம பச்சை மிளகாலேருந்து வர காரம் தான் நம்ம ஊறுகாய்க்கு இருக்கும். ஸோ நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பச்சை மிளகா பூண்டெல்லாம் லேசாக வதங்கணும். இப்போ பாருங்கள், பூண்டெல்லாம் லேசாக வாடிடுச்சா. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம மசாலா பொருள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமாக நான் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 லெமன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற ஊறுகாய் நீங்கள் இன்றைக்கே சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு அன்றைக்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ அந்த மாதிரி வேக வைக்காமல் பண்ணுறதுனால இதோட ஃப்ளேவர், இதோட டேஸ்ட் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் நம்மளோட உண்மையான ஃப்ளேவர் தெரியும். இன்றைக்கே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லேசாக கக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2-3 டேஸ் போனதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், லேசாக வதங்கியிருக்கு. இன்னமும் நல்லா வாடணும். அந்த லெமன் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கம்மியாக உப்பு சேர்த்தாலும் கக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வினிகர் சேர்த்துடலாம். 1/4 கப் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது நான் காய்ச்சி ஆற வச்ச வினிகர். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வினிகர் தண்ணி மாதிரி காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஊறுகாய் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லெமன் ஊறுகாய் ஹாஃப் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கடாய் க்ளோஸ் பண்ணாமல் குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறின பிறகு திக்காகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஊறுகாய் நல்லாவே ஆறிடுச்சு. நல்லாவே திக்கும் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த ஊறுகாய் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். நீங்கள் கண்ணாடி பாட்டில் எடுத்திங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டிலில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாதபடி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி ஒரு ஜாடியில் வச்சுருங்க. எனக்கு ரொம்ப விருப்பமானது ஜாடியில் வைக்கிறது தான். அப்போ தான் கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய் நம்ம ஜாடிக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஊறுகாய் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதை விட ஜாடியோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ யூஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் சொல்வேன். அப்போ தான் கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த ஊறுகாய் நீங்கள் உடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டேஸ் போனதுக்கப்புறம் இதோட ரியல் டேஸ்ட் தெரியும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஊறுகாய் மிளகா பொடி எந்த மசால் பொருளும் சேர்க்காமல் சிம்பிளான ஒரு வேலை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.